நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற உண்மையார் எஸ் சக்திகிரி சங்க தமிழர் அவர்களுக்கு வணக்கத்தை தோற்கப்படுகிறது. ராஜாவின் அருகில் சொல்ல மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கும் அம்பேத்கர் 1000 என்ற நூலை வசிப்பது சென்னையாக இருந்தாலும் என் நேரமும் எப்போதும் இளம் சிறுத்தைகளோடுதான் இருப்பவர். இவரை பிடிக்காதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். இளம் சிறுத்தையிலே இவர் மட்டும் கருஞ்சிறுத்தை. நான் நண்பர் ராஜாவிடம் கேட்டேன். அடிக்கடி யூடியூப்ல அவரை பார்ப்பேன், சொல்லி கொண்டிருக்கிறேன், அவரை பற்றி பார்த்து கொண்டிருப்பேன். அண்ணன் திருமாவுக்கு அடுத்தபடியாக ஆடை அணிவதில் அப்படி ஒரு நேர்த்தி, அதை பார்த்த உடனே அசந்து போவாராம் நடிகை கீர்த்தி. ஏனென்றால் நான் ட்ரெஸ் பைத்தியம். அவர் நல்லா யூடியூப்ல வாட்ச் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் பாக்கெட் வச்சு அதிகமாக போடுவார், காட்டன் ஷர்ட் போடுவார், ஜீன்ஸ் ஷர்ட் அதிகமாக போடுவார். ஆனால் இன்னைக்கு ஒயிட்டில் ஒயிட்டு வந்துட்டாரு. பட் இருந்தாலும் அப்போ ஒரு என்னதான் இவரை பற்றி எழுதணும் அப்படி ராஜா வந்து கேட்டேன். நீங்கள் பாருங்க, பள்ளி வேற நிற்கிறேன், சண்டே கிளாஸ் கொடுத்தாங்க, நிறைய வர்ணிப்பேன். பட் இருந்தாலும் யோசிச்சா ஒரு பாடல் ஞாபகம், ஒரு நடிகருக்கு எழுதிய பாடல், கவிஞர் வாலி வைரத்து ஞாபகம் இல்லை. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு. அதுக்கு அடுத்தது நெற்றியிலே சுருண்டு விழும் நீலமுடி அழகு அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் அந்த பாடல் வந்துச்சு. அவங்க முடிவு பாருங்க, ரஜினிக்கு இல்லை அவருக்கு தான் இருக்கு. அதுபோல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவரின் இளமையும் அழகையும் பார்த்துதான் இவருக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பதவியை கொடுத்திருப்பார் என்று நான் உணர்ந்தேன். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதிராக யார் நின்றாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று குரல் கொடுத்தவர் இவர் மட்டும்தான். சங்க தமிழை சரளமாக பேசக்கூடியவர். இந்தியை கூட அண்ணாமலை இடத்திலே இனிமையாக பேசி விளக்கம் தந்தவர். அந்த விளக்கம் என்ன தெரியுமா? பீமா. அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் விளக்கம் கொடுத்தார். சமீபத்தில் பார்த்தேன் என்ற சொல்லுக்கு எவரும் சொல்லாத விளக்கத்தை சொல்லி அனைவரையும் வியக்க வைத்தவர் இவர் மட்டும்தான். தமிழ் சங்கத்தை வளர்த்ததே அந்த காலமாக இருக்கலாம், ஆனால் இளம் சிறுத்தைகளை வளர்த்து வருபவர் அண்ணன் சங்க தமிழன் மட்டும்தான் என்று சொல்லி அவரை வாழ்த்துரை வழங்க வணங்கி வரவேற்கிறேன். எழுச்சி தமிழுடைய உழைப்பு வீணாகவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற கனவு வீணாகவில்லை. அம்பேத்கருடைய இறுதி இலக்கு இந்தியாவை கைப்பற்றுவது. கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற சின்ன சேலத்தில் இருக்கின்ற அம்பேத்கரின் 1000 என்ற இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ஆட்சி அதிகாரம் நமது கையை நோக்கி வருகிறது. இப்போ இந்த அவையில் 2 பேர் நம்ம பாராட்டியாக வேண்டும். ஒன்று அவங்களுடைய அண்ணன், அவரை உருவாக்கியவர், பின்னாடி தான் இருப்பாங்க, அதெல்லாம் சிறப்பு. நம்ம தலித்து குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் பின்னாடி இது மாதிரி ஒரு உழைப்பாளி நிச்சயமாக இருப்பார்கள். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அந்த வகையில் எல்லா உழைப்பாளியின் சார்பாக அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். இந்த அவையில் இங்கே ஒரு சிறப்பு என்னவென்றால், ஐயா பேர் செல்வராஜ் என்று சொன்னார்கள். அமைப்பில் இருந்திருக்கீங்க ஐயா, ஒரு நிமிஷம். அமைப்பில் இருந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில், ஆனாலும் கூட தொடர்ந்து பயணிக்கிறார் என்றால் இது வரலாறு. இதுதான் விடுதலை சிறுத்தைகள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே சேலத்தில் பார், சின்ன சேலத்தில் பார். நீ சொல்ற நான் ஐபிஎஸ்டா, நான் பல ரவுடிகளை பார்த்தேன்னு சொல்றேன். இங்க பார், ஒவ்வொருத்தரும் ஆசிரியர்கள், ஒவ்வொருத்தரும் கல்வி போராளிகள், இன்னமும் சொல்ல போனா கருத்தியல் போராளிகள். ஆசிரியர் மட்டுமல்ல, பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கு பாப்பா அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தாருன்னா ஆட்டுக்குட்டி அமைதியாகும். அம்பேத்கர் 2ஆம் வட்டமாசி மாநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது அவன் கேட்குறான், எப்படிங்க இவ்வளவு சூப்பராக இங்கிலீஷ் பேசுனீங்க, அனல் பறந்துச்சு அப்படின்ற அவன் பேட்டியாளர் கேட்குறேன். அப்போ அம்பேத்கர் சொன்ன வாசனை என்ன தெரியுமா? எனக்கே இன்னைக்கு தான் சொன்னார், சொல்லி எனக்கே தெரியும், அதை உங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 10வது நான் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன். இது எனக்கே தெரியாது பிரதர்.
அம்பேத்கர் 10ஆவதுல இங்கிலீஷில் ஃபெயிலாக இருக்கிறாரு. ரெண்டாவது, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் ஆங்கிலம் ஒழுங்காக பேசலைன்னா இந்த சமூகமே இப்படித்தான் கேவலமாக பேசுவார் என்பதற்காகவே நான் இரவும் பகலும் அதற்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டுதான் இங்கு நான் பேசினேன் என்று சொல்கிறார். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு எழுச்சி தமிழர் களமாடி கொண்டிருக்கிறார் என்று இங்கே பதிவு செய்தீர்கள். அதற்கு 1-2 பாயிண்ட்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்குருவோம். இந்த அவையில் வந்து இன்னைக்கு அமைந்திருக்கிற நம்ம மாவட்ட செயலராக இருக்கட்டும், மகளிருடைய மாவட்ட செயலர் இருக்கிறார்கள். நம்ம இன்னும் முக்கியமான விஷயம், மதுவை ஒழிக்கணும்னு எந்த கட்சி தலைவனு அதுக்குன்னு ஒரு அமைப்பே கட்டலை. ஆனால் நம்ம கட்டியிருக்கிறார் தலைவர். அதுக்கு ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காரு, சக்திகிரி. சக்தி அவர் தான் உருவாக்க வேண்டும். இளைஞர்களுக்கு நல்ல சக்தியை, தண்ணி அடிக்காதீங்கடா, போதையை போடாதீங்கடா அப்படின்னு திருத்தி கொண்டாட வேண்டிய பொறுப்பை உங்களிடம் தலைவர் கொடுத்துருக்கிறார். இந்த என் நண்பர் உட்காந்துருக்க நல்லா பேசுவார். நீங்கள் என்ன சுருக்கமாக பேசினார். ஏன் நீங்கள் சுருக்கமாக நீங்கள் பேசுனீங்கன்னு தெரியலையே. மற்ற எல்லா தோழரும் மிக அருமையாக பேசுனீங்க தோழர்களே. உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை எழுச்சி தமிழரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் பேரை சொல்லி தப்பாக எடுக்காதீங்க. அவர் தெளிவாக எல்லா பேரையும் சொல்லிட்டார், சரிங்களா? அதனால் எழுச்சி தமிழ் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு கருத்தை மட்டும், நம்ம முக்கியமான கருத்து, நம்ம சும்மா வந்து சாதாரண ஆட்கள் அல்ல. அந்த அவையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஆசிரியர்களே அமர்ந்திருக்கிறீங்க. நான் பேச்சுக்காக சொல்லலை, யாரும் சாதாரண ஆட்கள் அல்ல. நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் வந்து அம்பேத்கருக்கு அடுத்து எங்கள் தலைவர் தான் அப்படின்னு சும்மா டயலாக் பேசலை. நான் சொல்கிற ஒரு 3 கருத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. முக்கியமான கருத்து தலைவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். இதுவரைக்கும் எந்த மன்றத்திலையும் பேசலை. இன்றைக்கி நம்ம அந்த கருத்தை மட்டும், ஏன்னா நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கிறீங்க, எல்லாம் தெளிவாக பேசுகிறீங்க. அரைச்சமாகவே நம்ம அரைச்சா சரியாக இருக்காது. முக்கியமான கருத்து என்னன்னா, அம்பேத்கருடைய எல்லா தத்துவத்திலையும் முக்கியமான தத்துவம் என்ன? பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல அப்படின்னாரு. சொன்னாரா சொல்லலையா? எல்லா தத்துவத்திலும் மைய புள்ளி அதுதான். அதுக்கு பதில் சொல்வதை போலதான் 90களில் தலைவர் சொல்வார், அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தைகள். அதுதான் தலைவர் செஞ்ச செயல். இவன் கேட்குறாங்க, தலைவர் என்ன செஞ்சாரு? ஒரு சாதாரண பறையன் அன்னைக்கு வந்து பேச வைக்கிறாரா? பேசுறோம்டா, போலீஸ் ஸ்டேஷன் நேருக்கு நேரம் கேட்கிறோம்டா. இதுதான்டா எழுச்சி தமிழர் உருவாக்கிய யுத்த களத்தில் இருக்கிற வீரர்களை உருவாக்கி இருக்கிறார். அது உண்மை. இன்னொன்று, இப்போ பேசும்போது ஒரு தோழர் அழகாக சொன்னார், என்னுடைய தேசிய கொடி அப்படின்னார். நீங்கள் தான் சொன்னீங்க நினைக்கிறேன், கரெக்டா? இது முக்கியமான கேட்டுக்குங்க. நம்ம இந்திய தேசிய கொடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பல கலர்லாம் இருக்கும். இப்போ யார்கிட்ட நீங்கள் கேட்டீங்க வச்சுக்கல, இந்திய தேசிய கொடி எத்தனை கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கலர்னு வாங்க சொல்லுவாங்க. இல்லை யார்கிட்ட வேணும் கேளுங்க, எத்தனை புக்கில் எப்படி எழுதியிருக்காங்க நினைக்கிறேன், என்னங்கய்யா 3 கலர் எழுதியிருக்காங்க. ஆனால் 4 கலர் இருக்கிறது. இது முக்கியமான நுட்பமான பகுதிங்க. 4 கலர் இருக்கிறது. அதில் வந்து அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தம்ம சக்கரம். அதை உருவாக்க கூடாது அப்படின்னு காந்தி வந்து என்ன பண்ணியிருக்காரு? ராட்டனத்தை வைக்கணும்னு இருக்காரு. ராட்டனத்தை சுஸ்தி வைக்கணும்னு சவார்கர் முயற்சி செய்திருக்கிறார். ஓம வைக்க வேண்டும் என்று அப்படி சில பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த கொடியை உருவாக்குனது பெங்காலி வெங்கையா, ஆந்திராக்கார், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற தம்ம சக்கரத்தை உருவாக்கியவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அது ஏன் உருவாக்குனாரு நீங்க பார்க்கணும். அதுதான் ஆட்சி அதிகாரத்திற்கான அளவுகோல். இந்த மண்ணில் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சியை உருவாக்கியவன் அசோக மாமன்னன். அந்த அசோக மாமன்னனுடைய கோட்பாடு பகவான் புத்தனுடைய கோட்பாடு. அசோக மாமன்னன் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னா, நான் புத்தனின் அவதாரம். நான் பேசுகிற வேவ்லேருந்து பூரா வெற்றி சங்கமித்திரனுக்கு தெரியும். ஏன்னா அது புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறாரு. நான் யாருடைய அவதாரம்? அவதாரம்னா நம்ம வந்து அப்படி வழி தோன்றல். யாருடைய வழி தோன்றல்? பகவான் புத்தனுடைய வழி தோன்றல் தான் நான் என்று யார் பிரகடனப்படுத்தின? அசோக மாமன்னன். அது எதற்கான அளவுகோல்? ஆட்சி அதிகாரத்திற்கான அளவுகோல். அதை யார் வைக்கிறார்? புரட்சியாளர் அம்பேத்கர் வைக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன தெரியுமில்ல? புரட்சியாளர் அம்பேத்கருடைய எண்ணம் அவருடைய புத்தகத்தை முழுமையாக படித்த தோழர்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் எல்லாருமே இங்கே படிச்சிருக்கீங்க நான் நம்புகிறேன். அவர் பார்த்தாரு, எப்படியாவது இந்த உழைக்கி மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதுக்கெல்லாம் பிரச்சனை என்னடா? ஆட்சி அதிகாரம் தான். அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம். அதை கைப்பற்றணும். ஒருவேளை நம்மளால் கைப்பற்ற முடியாமல் கூட போகலாம். எனக்கு பிறகு இந்த மண்ணில் ஒரு தலைவன் வருவான், அவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவான். அதுக்கு தான் தேசிய கொடின்றோம்ல.
மதுரை மண்ணில் 1990 ஏப்ரல் மாதம் கொடியை ஏற்றி என்ன சொன்னார்? இன்று எங்களது இயக்க கொடி, நாளை இந்த நாட்டின் தேசிய கொடி என்று பிரகடனப்படுத்தினார். அப்ப அம்பேத்கருடைய தொடர்ச்சியை யாரு? நம்மளோட எழுச்சி தமிழர் தான். சும்மா ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்லல, இதான் களத்தில் இருக்கிறது. 3வது பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. அம்பேத்கர் 1950 பாம்பேயில் ஒரு பல்கலைக்கழகம் சாகுவதற்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி 56 சாகுறாரு. பேசும்போது அழுகிறார். அது இன்னும் ரெக்கார்டில் இருக்குது. அழுகிறார். என்ன அழுகிறாருன்னா, நான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஒயிட் காலர்ஸ். ஆனால் இன்னைக்கு பார்த்தாருன்னா அவர் சொல்ல மாட்டார். அம்பேத்கர் உயிரோடு இருந்தாரு, ஒயிட் காலர்ஸ்னால் திருத்திட்டாப்டா திரும்ப அப்படின்னு இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் சொல்லுவார். ஆனால் அந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒயிட் காலர்ஸை உருவாக்கினேன், அவன் பூரா அவன் குடும்பத்தை வளர்க்குறதுல அதை வளர்க்குறதா இருக்கிறாங்க. ஆனால் அந்த என்னை நம்பி பல மக்கள் இருக்கிறாங்க, நான் மதம் மாற போகிறேன். அம்பேத்கர் சொல்கிறாருங்க. அப்போ என்னை நோக்கி வர முன்னாடி லிஸ்ட் எடுக்கிறாங்களா, எல்லாம் என்னை பற்றி யாருன்னே தெரியாத மக்கள் தான் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நான் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அம்பேத்கர் அழுவதாகவே அந்த ரெக்கார்டு இருக்குது. அழுதுருக்கிறாரு. இந்த பழைய தோழர்கள் உட்காந்துருக்கிறேன். ஐயா செல்வராஜ் இருக்கட்டும், நம்ம குடியரசாக இருக்கட்டும், மலர் மன்னனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பழைய தோழர்கள். மற்ற தோழர் உட்காந்துருக்கிறீங்க. மதுரை மண்ணில் கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவரை நோக்கி வந்தவங்கெல்லாம் எந்த படித்தவனும் வரலை. ஆடு மாடு மேய்க்கிறவன் இல்லை, மதுரை மேலூர் கட்சி வளர்ந்த இடமே மேலூர் தான். தலைவருக்கு பின்னாடி தெரிஞ்ச 4-5 பேர் எனக்கு பேரே தெரியும். அவங்க எல்லாமே சாதாரண ஆட்கள், சாதாரண ஒரு வேலை பார்ப்பவர்கள், சாதாரண படிப்பு உள்ளவர்கள். இன்னைக்கு அவர்களை அரசியல் படுத்திய ஒரு மாபெரும் மகான் தான் எழுச்சி தமிழர். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. என்ன விரும்பினார் புரட்சி அம்பேத்கர்? நான் படித்தவங்களாம் வழிகாட்டிட்டேன்டா, ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துட்டு, இடஒதுக்கீடை கொடுத்துட்டு 50 எல்லாமே வந்துடுதில்ல உங்களுக்கு. 1950 அப்போ யார் இந்த ஏழை மக்கள் யார் பாதுகாப்பா? அவர் சொன்ன மாதிரியே அவர் மதம் மாறும் பொழுது மதம் மாறியவர்கள் சாதாரண தொண்டர்கள் தான். அப்பையும் சொல்கிறாரு, என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேனே தெரியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் அல்லாது 56 கடைசியில் இறப்பதற்கு முன்னால் டிசம்பர் 5ஆம் தேதி அவர் கடைசியாக எழுதின அந்த புத்தகம் தான் புத்தரும் அவர் தம்மமும், புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா. அந்த புத்தகத்தை தான் நமக்கு பைபிள் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பைபிளை நம்ம கொண்டு போகணும். அந்த பைபிள் தான் இன்னைக்கு உங்கள் கையில் அமைப்பாய் தொழில் புத்தகமாக இருக்குது. இதுதான் 4வது பாயிண்ட். புத்தாண்டிஸ் தம்மா எத்தனை பேர் படிப்போம்னு தெரியல. ஆனால் அந்த புத்தாண்டிஸ் தம்மாவை சுருக்கி உங்களுக்கு இயல்பாக கொடுத்த ஒரு கருத்து தான், தத்துவம் தான் அமைப்பாய் திருவன்ற புத்தகம். அதுவும் நம்ம போகிற போக்கில் சொல்லலை, ஏதோ நம்ம சொல்லணும் நம்ம தலைவர் அப்படின்றக்காக இல்லை. அம்பேத்கர் எடுங்க. அம்பேத்கருக்கு முன்னாடி புத்தர் என்ன சொன்னார்? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்றாரு. தலைவர் சொன்னது தான். புத்தம்னா என்ன? அறிவே உன்னை நான் வழிபடுகிறேன் ஆனால் பின்பற்றுகிறேன், வழிபடுகிறேன் அல்லது பின்பற்றுகிறேன், புத்தம் சரணம் கச்சி. தம்மம்னா என்ன? அறமே உன்னை நான் வணங்குகிறேன், வழிபடுகிறேன். சங்கம்னா என்ன? அமைப்பே உன்னை நான் வழிபடுகிறேன். யார் சொன்னது? பகவான் புத்தர். அவருடைய தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? முக்கியமான 3 கருத்து: கற்பி, போராடு, ஒன்று சேர். ஒன்று சேர்னா என்ன? அமைப்பாய் திரளுங்க. அதோட தொடர்ச்சியாக நம்ம தலைவர் சொல்றாரு, அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோன்றார்ல. சும்மா ஏதோ போற போக்குல இவங்க நினைச்சுக்கிட்டு இந்த அழக தோழர் சொன்னாப்புல ஏதோ சாதாரணமாக நினைக்கிறாங்க. தலைவருடைய முழு உருவம், முழு செயல்பாடு நெருங்கி பழையவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவார், நமது இலக்கு சார்ஜ் கோட்டை அல்ல, செங்கோட்டை. சொன்னாரா? கலெக்டா டிவியில் கேட்கும்போது சொன்னார்ல, கேட்டாங்களே, இன்டர்வியூ கேட்டாப்புல ஒரு தம்பி தேவேந்திரன், தம்பி சிஎம்னா டம்மி பீஸ். உண்மைதாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது, இல்லை டம்மி போஸ்ட்டு. நாங்கள் புரட்சி அம்பேத்கருடைய தொடர்ச்சி எங்களோட இலக்கு. நான் பெருமைக்காக சொல்ல பிரதர், சாதாரண மதுரையில் இருக்கிற ஒரு 10-15 பேரை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய திசைவெளி போக்கே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. நான் சங்கமித்தின அடிக்கடி நான் ரொம்ப பாராட்டுவேன். அவருக்கு தெரியாது, தலைவர்கிட்ட பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல. ஒரு பைத்தியக்கார பயலுக ஒருத்தர் வந்து தலைவர் வண்டிட்டு அப்படியே போகிறேன், அது யார் பார்த்தாலும் தெரியும் வண்டி இடிக்கலைன்னு. வண்டி இடிக்கவில்லை என்பது யார் பார்த்தாலுமே சாதாரணமாக தெரியும். நாங்கள் முயற்சி பண்ணோம், போலீஸ்கிட்ட நான் ரஜினிகாந்த் முக்கியமாக அதை எப்படியாவது வாங்கணும்னு, இது வரைக்கும் கொடுக்கல. அந்த 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 கேமராலேருந்து கொடுத்தான்னு வச்சுங்களேன், அங்கே கேமரா எடுத்துருக்குறாங்க. நான் அதுவும் உயர் அதிகாரிகிட்டே பேசியாச்சு,
இன்னமும் வந்து ஆளுங்கட்சிட்டே பேசியாச்சு. ஏன் அவங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல தெரியுமா? தலைவர் அந்த ஸ்டிக்மாலேயே வைக்கணும். இப்போ அந்த இது வெளியே வந்துட்டாங்கன்னா உண்மை தெரிஞ்சு போயிடும். வண்டி மோதவே இல்லை, அவன் வேணுக்குன்னு வர்றேன். அது மட்டுமல்ல, இன்னமும் எங்களுக்கு சில ரெக்கார்ட்லாம் கிடச்சிருக்கு. அவனை தனியாக வரலைங்க, அவனோட சேர்ந்து 6 பேர் வந்திருக்கிறாங்க. அவனோட சேர்ந்து 6 பேர். இது என்ன உங்களுக்கு புரியுதா? அங்கே வந்து இந்தியாவுடைய தலைநகரத்தில் சனாதானத்தை எதிர்க்க வேண்டும் என்று புரட்சியார் அம்பேத்கருடைய அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுவதே B.R. கவாய். அவர் மேலே செருப்பை வீசுறாங்க. ஏன் செருப்பை வீசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? 2 விஷயம், அதுவும் வெளியே வராத விஷயம் நான் சொல்கிறேன். ஹிந்தி நியூஸில் நம்ம பார்த்தது என்ன தெரியுமில்ல? இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. வெளிநாட்டில் போகும்போது என்ன சொன்னார்னா, இந்த டபுள் புல்டோசர்னு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொன்ன டபுள் புல்டோசர் ஆட்சிலாம் இனிமே நடக்காது இந்தியாவில். இந்தியாவில் தான் ஜனநாயகத்திற்கே ஒரு வழிகாட்டி உலகத்துக்கு. அதை உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக டபுள் புல்டோசரை நான் கேன்சல் செய்து விட்டேன்னு சொன்னார். ஒன்று. இன்னொன்று, அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அம்மா வந்து புரட்சி அம்பேத்கர் 56 மாறும் பொழுது B.R.உடைய அந்த கவாயோடைய அப்பாவோட சேர்ந்து பௌத்தம் தழுவியவர்கள். இன்னைக்கு அந்த பெண்மகள், அந்த அம்மையார் வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, காசு பணம் இல்லை, தொடர்ந்து பௌத்த கருத்துக்களை ஊர் ஊராக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை நீங்கள் மிரட்டியிருக்கிறாங்க. யார்? இந்த RSS கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்மா எங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்க, வந்து கலந்துக்கிறங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, வர முடியான்னு இருக்கு. திருப்பி மிரட்டியிருக்கிறாங்க. திருப்பி அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருச்சு. நாங்கள் RSS ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உருவான ஒரு அமைப்பு, எங்களை வந்து கூப்பிடுறாங்க RSS கும்பல், நான் வர முடியாது. இதுதான் அவங்க மனசில் இருக்கிற பிரச்சனை. நூற்றாண்டு விழா கொண்டாடுறான், இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றணும், மாற்ற முடியவில்லை. அதற்கு கவாய் வந்து இளைஞராக இருக்கிறார். இதே உண்மை. அதனால் செருப்பை வீசுகிறாங்க. அது யார்? நீதித்துறையில். ஆனால் அரசியல் ரீதியாக இந்தியாவிலேயே சங்கிகளை எதிர்க்கின்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். எங்க யாராச்சும் சொல்லுங்க. ஐயா சொன்னார், கரெக்டாக சொன்னார். எல்லா பேரும் போய் சரண்டர் ஆகிட்டாங்க. யார்? ஐயா மலர்வண்ணன் சொன்னார்ல, எல்லா பேரும். ராம்தாஸ் அத்வாலே விட பெரிய ஆள் வேணுமா? டிபி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா உருவாக்குன முக்கியமான ஆள். அவரை கேட்டால் மகாராஷ்டிரில் மிரளுவாங்க. இன்னைக்கு அவரை போய் காலில் கிடக்கிறாரு, காலில் தான் கிடக்கிறாரு. இன்னைக்கு பெரிய ஆள் பீகாரில் நம்ம ஐயா இருந்தார், அவங்க பையன், அவன் எங்கே கிடக்கிறாப்புல? அந்த தம்பி அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு. யார் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ராம்விலாஸ் உடைய பையன் என்ன பேருனா சிராஜ் பஸ்வான். அவர் காலில் கிடக்கிறாரு. மாயாவதி அம்மா டோட்டல் ஆஃப் பிரதர். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் சங்கி பயலுகளை RSSன்னு பேரை கேட்டால் திமுகவாக இருந்தாலும் சரி, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், பயந்துலாம் சொல்ல, ரெக்கார்டு போய்கிட்டு இருக்கு. அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் ராகுல் காந்தியை தவிர எல்லா தலைவர் யாராக இருந்தாலும் சரி மூத்திரம் போயிடுவாங்க. இது இல்லையா? ஆனால் RSS நேருக்கு நேர இந்தியாவில் கொள்கை ரீதியாக, அமைப்பு ரீதியாக இல்லை. அவன் அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து படைபலம் இல்லை, பனைபலம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கொள்கை ரீதியாக நம்ம எதுக்குறோம். கொள்கை எதுக்குறோம், எதுக்கலையா? 5 பாயிண்ட் முடிஞ்சா. அப்போ யார்? அம்பேத்கருக்கு பிறகு எழுச்சி தமிழர் தான். 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் புத்தகத்தை படித்த தோழர்களுக்கு தெரியும். அம்பேத்கர் கேட்குறாங்க, இது 37வது தொகுப்பில் இருக்குது, படிக்க தமிழில். ஆங்கில புலமை நம்ம குடியரசு அளவுக்கு நமக்கு இல்லை, தமிழில் தான் நம்ம படித்த 37வது தொகுப்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் தலித் இளைஞர்களுக்கு 3 எம்மு வேணும்ன்றார். 3 எம்மு வேணும்ன்றார். மணி பவர், மசில் பவர், மைண்ட் பவர். இந்த 3 பவர் இருந்தால் இந்தியாவை நாம் கைப்பற்ற முடியும். அறைக்குள்ள எழுதி வைக்கின்றாரு. அதை பற்றி யாருமே வெளியில் பேசுகிறதே இல்லை, நிறைய புத்தகத்தில் விவாதிக்கிறது இல்லை. அவர் அறைக்குள்ள சொல்றாரு, நான் தான் அடுத்த பிரதமர் என்று எழுதி வை. ஒவ்வொரு தலித்தும். யார் சொன்னது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எந்த சதி வேலைகளை கூட செய். தோழர் சொன்னார்ல, உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன் கிட்டும் கையாலும் உரிய செயல் தந்திரத்தில். எழுச்சி தமிழர் சொல்றாருல்ல. அதனால விடுதலை சிறுத்தைகளை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோ இல்லை தோழமை கட்சியாக இருக்க யாரோ அடக்கி ஒடுக்கணும்னு கனவு காணாதீங்க. அன்னைக்கு 6 சீட்டு கொடுத்தோம், இன்னைக்கு அதே 6 சீட்டு கொடுப்போம்னு தோழமையாக நீங்களும் நினைக்காதீங்க. தலைவர் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் தொண்டன், அடிமட்ட தொண்டன் இருக்கின்ற வரை ஆட்சி அதிகாரத்தை நோக்கித்தான் நாங்கள் பயணிப்போம். மதுரை மண்ணில் சொன்னால்
எழுச்சி தமிழர் மதுரை மண்ணில் சொன்னார். என்ன சொன்னார்? கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அந்த கோட்டையில் ஒரு நாள், அது என்னைக்கு? அதை கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்திலிருந்து முடிவு பண்ணணும். ஏன்னா என் லைஃப்ல நான் எத்தனை மேடையை பார்த்துருக்கிறேன் பேச்சாளர்களை. இந்த அவையில் இன்னைக்கு நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேட்கல. நான் பெருமைக்காக சொல்ல பிரதர், உங்களெல்லாம் முகம் நீ தெரிய மாட்டீங்க. சென்னைக்கு வரும்பொழுது நீங்களாம் யூடியூப்ல உட்காருங்க. நான் சங்கமிக்க நிறைய விட சொல்லியிருக்கிறேன், நீங்களாம் போய் உட்காருங்க பிரதர்னு. இவ்வளவு கருத்தால மிக்க கருத்துக்கள் தமிழ்நாட்டில் எங்கும் இதுவரை யாரும் பேசியதில்லை. அப்போ நீ அவ்வளவுக்கு கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறீர்கள். அதே மாதிரி உங்கள் புக்குடைய அம்பேத்கர் 1000 அப்படின்னு தலைவர் எழுதியிருந்தார். ஒரு முகப்பில் பார்த்தீங்களா, 1000க்குள்ளே முடக்க முடியாது சொல்லியிருக்காருல தலைவர். 1000 பூக்கள் மலரட்டாரு மாவோ. 1000னா வெறும் 1000 நம்பர்ஸ் இல்லை, 1000 மலர வேண்டும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு 100 பேரோ 150 பேரோ நாளை இந்த தமிழகத்தில் தாக்கம் முழுசாக உருவாங்க. தலைவர்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அடுத்த முதல்வர் சொல்லுவாரா? அவர் முதல்வரே டம்மி பேசிட்டாரு. கேட்டா இல்லையா? இதுதான் யாருப்பா அதெல்லாம் போய் அப்படின்றமே. ஏன்னா அவன் பரப்பிட்டு வர்றேன். என்னங்க ஒரு 4 படத்தில் நடிச்சுமே வர்றேன், 40 படத்தில் நடிச்சுன்னு வர்றேன். இன்னொருத்தையும் ஆட்டம் வலிச பூரா ஆட்டம் போட்டாங்க. இப்போ அவனும் பரப்பிட்டு வர்றாங்க. 42 பேரை கொலை பண்ணி விட்டு எந்த வகையான வருத்தமும் இல்லாமல், எந்த வகையான கவலையும் இல்லாமல் நான் தான் அடுத்த முதல்வர்ன்றாங்க. டே, நீ முதல்வர்னா தைரியமாக அங்கே உன் மக்களுக்கு பிரச்சனை வரும், ஸ்பாட்டில் நிற்கணுமா நிற்க வேணாமா? நல்லா கேட்டுங்க நான் சொல்கிறது. தமிழ்நாட்டில் அந்த இறந்து போன 42 பேருக்கு மலர் வளையம் வைச்சு மெழுகுவர்த்தி ஏற்றிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். இதெல்லாம் வரலாறு பிரதர். இன்னொரு தோழர் சொன்னார், இல்லை நான் உங்கள்கிட்ட இருந்தே நானா நீ கருத்து பேசல பிரதர், நான் பொறுப்பு இல்லை. இன்னைக்கு பேசுனதுக்கெல்லாம் சங்கத்தமிழும் பொறுப்பு இல்லை, உங்கள் மண்ணு தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் அவ்வளவு கருத்தில் நீங்கள் பேசுனீங்க. இப்போ நான் சொன்ன கூட 6 சீட்டு இல்லை அப்படின்னு நான் சொன்ன கூட என் கருத்து இல்லை, நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. இது பூரா உங்கள் மக்களுடைய கருத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் மனநிலையை நான் பார்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய போராளிகள், இவ்வளவு பெரிய எழுத்தாளர்கள், இவ்வளவு பெரிய கவிஞர்கள், இவ்வளவு கருத்து போன இதுதான் தலைவர் அதெல்லாம் விரும்புகிறேன். நான் சரியாக போகிறேன். இன்னமும் சொன்னார், ஒரு தொடர் சொன்னார், இங்கே நீங்கள் யாரை பேசுனீங்க? 24 மணி நேரத்தில் ஏறக்குறை 20 மணி நேரம் உழைத்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஒரே தலைவர் நம்ம தலைவர் தான். யாருமே இல்லை பிரதர், யாருமே இல்லை. விஜய்லாம் எனக்கு பக்காவாக தெரியும். விஜயோட நண்பர்களே எங்களுக்கு நண்பர் தான். அந்த ஆள் பிரச்சனை வர நேராக போய் மப்பை போட்டு தூங்கிட்டானா. உண்மை பிரதர், நான் ஒரு மீடியாவிலே பேசுறது உண்மை, விளையாட்டுக்கு இல்லை. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவரோட நெருங்கிய நண்பர், நமக்கு நண்பர், சரிங்களா? அதோட பயந்து தான் ஓடி இருக்கிறாங்க. இதே சூழ்நிலை ஜெயலலிதா மட்டும் இருந்தால் அன்றைக்கி நைட்டோ நைட்டை தூக்கி வச்சுட்டு உள்ள வச்சு நொங்கி இருக்கும். ஏன் டாக்டர் கலைஞர் கருணாநிதி இருந்தாலும் கூட. ஆனால் தளபதி ஸ்டாலின் மனித நேயத்தோடு மனித மாண்போடு என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் செய்யட்டும். இன்னைக்கு அங்கே போயிடுச்சு, சிபிஐ போயிடுச்சு. ஏன்னா தப்பு. ஒரு தலைவனை என்ன செய்யணும்? களத்தை நிற்கணும்ல. உன் ஆள் தானே செத்தியான், நீ எதுக்கு எஸ்ஆ ஓடியார? கேமரா கொடுக்கும், நீ ஏன் எஸ்ஆர? இதெல்லாம் எவனுக்கு புரியுதோ புரியவில்லையோ, தலித் இளைஞர்களுக்கு புரிய வேண்டும். உன் வீட்டில் தீய எரிச்சனா யார் வருவா? எழுச்சி தமிழர் தான் வருவார். உன வன்கொடுமையில் ஆணவ படுகையில் கொலை செய்தால் யார் வருவா? எழுச்சி தமிழர் தான் வருவார். ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க, திரைப்படங்களே பாருங்க. திரைப்படம் பூரா எழுச்சி தமிழர் கருத்துக்களை தான் பதிவு செய்கிறாங்க. படம் ஓடுது. இதை விடுங்க, பைசன் நம்ம தம்பி மாரி செல்வராஜ், அதே மாதிரி இவர் விடுங்க, யாரு நம்ம ரஞ்சித், புதுசாக ஒரு தம்பி பரப்பிட்டு வந்திருக்கிறாரு. டியூட்டா ஏதோ ஒரு படம் சொல்கிறாங்களேங்க. அந்த படத்தில் ஆணவ படுகொலையில் ஒரு டயலாக் சொல்கிறேன். இப்போ அந்த தம்பி தான் பேசினார். நாளை தலைவரை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் அண்ணனை பார்க்கணும்னு இருக்கிறாப்புல. நான் தலைவர்கிட்ட செய்தி கொடுத்தாச்சு. அந்த தம்பி ஏண்டா ஆணவ படுகொலைன்றதுக்காக நீ கொள்றீங்கள, உனக்கு உண்மையிலே ஆணவம் தான், நீ தூக்கு போட்டு சாவுன்றாரு. அந்த படத்தில் ஒரு டயலாக்குங்க. அதேமாரி பெண்ணோடைய தாலியை பார்க்காத, அந்த பெண்ணுடைய மனசை பாரு, ஃபீலிங்கை பாரு. இதெல்லாம் யாருடைய கருத்து? நம்ம தலைவனுடைய கருத்து. நான் அவரே என்ன சொன்னாப்புல, அண்ணே நான் ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது, இந்த டேரக்டர் சொன்னதுங்க, ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது அந்த கவின் பிரச்சனையில் எழுச்சி தமிழர் பேசிய பேச்சை நான் பார்த்தேன், அந்த நேர்மையை பார்த்தேன். அதுக்காக அந்த டயலாக்கை வச்சேன்றாப்புல. ஆக்சுவலாக எங்கள் ஸ்கிரிப்டில் அந்த டயலாக் இல்லை, வச்சேன். அப்போ நல்ல கலைஞர்கள், அறிவு சார்ந்த படைப்பாளிகள் எல்லாம் நம்ம கருத்தோடு தானே வர்றாங்க. இவங்க வர்றதுனால சினிமா ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. ஆனால் ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாக்குதில்ல. பொதுத்தரத்தில் போய் ஆணவ படுகொலை தப்புன்னு சொல்லுதில்ல. நம்ம ஒன்று முதல்வரை எவனும் போய் சினிமாவில் தேட போகிறதில்ல. நம்ம கூட இப்போ சினிமாவில் நடிக்கிறோம், சினிமாவில் இன்வால்வ் ஆகிறோம்னா சினிமாவை வச்சு எதுவும் இல்லை, சினிமாவில் நல்ல விஷயத்தை சொல்லுடா அப்படின்னு தான் வர்றான். பார்த்துருப்பீங்க, தண்டகாரன்ன்ற ஒரு திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. பழங்குடி மக்களுக்காக இதுவரைக்கும் யாராவது அப்படி படம் எடுத்திருக்கிறார்களா சொல்லுங்க? அவர் நம்ம இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. சிறப்பான ஒரு திரை காவியம். அப்போ
தலைவருடைய வரவுக்கு பிறகு இந்த மண்ணில், குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து தரப்பிலுமே ஜனநாயகத்தனமான ஒரு எண்ணம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வழிகள். ஆகையால் அன்பு தோழர்களே, ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கிறோம், போகக்கூடாது. ஆக மொத்தம் நான் சொல்ல ஒரு ஃபைனல் கருத்து என்னவென்றால், நம்ம சும்மா போகிற போக்கில் போட்டா வச்சோம்னு இல்லை, கருத்தியல் ரீதியாகவே கொள்கை ரீதியாகவே அம்பேத்கர் ஆசைப்பட்டது ஆட்சி அதிகாரத்தை தான், வேற ஒன்றுமே இல்லை. அதிகாரத்தை கைப்பற்று. அப்போ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். தலைவர் அதை நோக்கி செல்கிறார். நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் நமது எழுத்தாளர் அவர்களுக்கு என் சார்பாகவும் இளஞ்செத்தி சார்பாகவும் அதாவது உண்மையிலே பாராட்டுறேன் அவரை. சரிங்களா? அவருக்கு சிறப்பு செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு, புக்கு சிறப்பாக இருக்கு.